வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் இனிதா. மத்திய அரசு புதுச்சேரியை கண்டுகொள்ளவில்லை என்று விஜய் பொதுக்கூட்டத்தில் பரபரப்பாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுப்பவர் அல்ல, புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பர் என்று கூறியிருக்கிறார். அதுதான் தன்னுடைய கடமை என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை தரவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதேபோல திமுக அரசை விமர்சித்து இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் வேறு கட்சியாக இருந்தாலும் புதுச்சேரி அரசு நிகழ்ச்சி நடத்துவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறது. இதை பார்த்தாவது தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்ல. அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026இல் தாவேக தலைவர் விஜய் கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார் என்று தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் நடந்த தாவேக பொதுக்கூட்டத்தில் புசி ஆனந்த் இதை தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும் என்றும் கூறியிருக்கிறார். அன்புமணிக்கு தேவை என்றால் தனி கட்சியை தொடங்கிக் கொள்ளட்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை ஆவேசமாக கூறியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி அளித்த ஆவணங்களில் போலி கையெழுத்துகள் உள்ளதாகவும் 46 ஆண்டு காலமாக வைத்திருந்த இந்த கட்சியை அன்புமணி பறிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். 46 ஆண்டுகளாக உழைத்த என்னை அசிங்கமாக பேசுவதாக என்றும் அன்புமணியை ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்கள்கிட்ட நான் சொல்ல வருவது என்னவென்றால், நிறுவனாகிய நான், அதை உருவாக்கிய நான், இது வேற ஒருத்தர் அந்த பேரை சொல்றதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது. அது இப்ப தெளிவாயிட்டு இருக்கு. அதனால நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பெரிய மகளுடன் ஸ்ரீகாந்தி வீட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன், எங்கேயும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ. இது இந்த இதோட ஏன் நீ சண்டை போட்டு நடக்கிற, உனக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம், நீ வேணா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ. இன்னும் கூட சொன்னேன், நான் வேணா பேரை வச்சு பேரை சொல்றவர் அந்த கட்சி பேரை அப்படின்னா கூட கிண்டதான் சொன்னாங்க. ஆக இப்போ தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமா பாக்குது. எப்படின்னா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது. அவர் எந்த பதவிக்கும் போகாத நிறுவனராக தலைவராக கட்சியை வழிநடத்தி வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா, 46 வருஷமா. ஏன் அவரு எப்படிப்பட்ட தலைவர் அவரு ராமதாஸ், அவரோட போய் ஏன் மோதுறது, அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது, அவரை பற்றி எனக்கு கண்ணும் தெரியல காதும் தெரியல பேச்சு வரல படுத்த படைக்காக இருக்கேன் அப்படின்லாம் சொல்றது, அதை விட ராத்திரில திறந்து கதவு திறந்து தான் பார்த்துன்னு இருக்கேன். தாம்பரம் அரசு மருத்துவமனையில் தாய் இறந்த சோகத்தை மகன் கதறி அழுத காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த யசோதாவிற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உள்ளதால் அவரை மருத்துவமனையில் அவர் மகன் அனுமதித்திருக்கிறார்.
இரத்த அழுத்தம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் தாய்க்கு இரத்த அழுத்தம் சிகிச்சைக்காக நர்ஸ் குளுக்கோஸ் போட்டதாகவும் அப்பொழுது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். அப்போது நர்ஸ் டாக்டரை கூப்பிடாமல் இறந்து போன பிறகு டாக்டர்களை கூப்பிட்டு 4 டாக்டர்களை கூப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தன் தாயை காப்பாற்றுவது போல 4 டாக்டர்களையும் வரவழைத்து புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். இதை நான் சும்மா விடமாட்டேன் என்று அவர் மகன் கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உத்தரவை நிறைவேற்றப்படவில்லை என்று தொடரப்பட்ட இந்த வழக்கில் டிஜிபி மற்றும் தலைமை செயலாளரை டிசம்பர் 17ஆம் தேதி ஆஜராகுமாறு நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். காணொலி மூலம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற 2 முறை உத்தரவிட்டும் அமல்படுத்தாததால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கால அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டு இருந்துச்சு. திருப்பரங்குன்றம் வழக்கு தீபம் ஏற்றும் வழக்கு மட்டுமல்லாமல் சொத்து தொடர்பானது என்றும் கூறியிருக்கிறார். அதனால்தான் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கிற்கு எண் ஒதுக்கப்பட்டு இருந்தால் விசாரணையை ஒத்திவைத்திருப்பேன் என்றும் கூறியிருக்கிறார். இதையடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபியை 17ஆம் தேதி காணொலி மூலம் ஆஜராக நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் இனிதா சக்தி. நன்றி.